வணக்கம். இதழ் டிஎன்டிஆர் காலை நேர பிரதான செய்திகள் வாசித்து வழங்குபவர் அனுசுஜா ஆனந்தரூபன். நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கொரளவின் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட 12 பேரும் குற்றவாளிகள் அல்ல. அவர்களுக்கு எதிராக முறையான ஆதாரங்களின்றி தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக மக்கள் போராட்ட இயக்கத்தின் அரசு தலைவர் வேட்பாளரும் சட்டத்தரணியுமான நுவான் போபகே தெரிவித்தார். இந்நிலையில் தண்டனை விதிக்கப்பட்டவர்களின் உறவினர்களும் சிவில் செயற்பாட்டாளர்களும் இணைந்து சனிக்கிழமை 9 கொழும்பில் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த ஊடக சந்திப்பில் தண்டனை வழங்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்கள், சிவில் செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டுள்ளனர். இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சட்டத்தரணி நுவான் போபகே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கும் போது, கடந்த 2022 ஆண்டு மே மாதம் 9 இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களின் போது பொலன்னறுவை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கொரள மற்றும் அவரது பாதுகாப்பு உத்தியோகத்தர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 12 பேருக்கு அண்மையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. மே 9 இலங்கையில் பல்வேறு இடங்களில் அசாதாரண சம்பவங்கள் இடம்பெற்றதை நாம் அறிவோம். அந்த சம்பவங்கள் அனைத்தும் அமைதியான முறையில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் மீது தொடுக்கப்பட்ட மிலேச்சத்தனமான தாக்குதலுக்கு எதிராக மக்கள் காட்டிய தன்னெழுச்சியான எதிர்வினைகளாகவே அமைந்தன. மக்கள் போராட்ட காலம் முழுவதும் போராட்டக்காரர்கள் எவரையும் கொலை செய்யவில்லை. எவரும் திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடவில்லை. இதன் காரணமாகவே அந்த போராட்டம் உலகம் முழுவதும் அன்பின் போராட்டம் என்று போற்றப்பட்டது. விசேடமாக தற்போது தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நபர்கள் யாரையும் கொலை செய்தார்கள் என்பதற்கு கண்கண்ட சாட்சியங்களோ அல்லது நேரடி ஆதாரங்களோ கிடையாது. விசாரணைகள், காணொளி ஆதாரங்கள் அல்லது தொலைபேசி சிக்னல்கள் ஊடாக சம்பவங்கள் நடந்த இடத்துக்கு அருகாமையில் இவர்கள் நடமாடினார்கள் என்ற அடிப்படையிலேயே இவர்களில் அதிகமானோர் குற்றவாளிகளாக இனம் காணப்பட்டுள்ளனர். இது நீதியானதல்ல. வெறும் சந்தேகத்தின் அடிப்படையிலும் சம்பவ இடத்துக்கு அருகில் இருந்தார்கள் என்ற காரணத்துக்காகவும் இவர்களுக்கு மரண தண்டனை போன்ற உச்சக்கட்ட தண்டனை வழங்கப்பட்டிருப்பது கவலைக்குரியது. எனவே இந்த விடயத்தில் உண்மையான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். தண்டனை வழங்கப்பட்டவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல என்பதை வலியுறுத்தி கூறுகின்றோம். அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக நாம் தொடர்ந்தும் குரல் கொடுப்போம் என்றும் தனது கருத்துக்களை பகிர்ந்தார். ஸ்ரீலங்கா விமான சேவைகள் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேனவின் நிலைக்கு ராஜபக்சர்கள் பொறுப்பு கூற வேண்டும். தமக்கு தேவையானவர்களை பதவிக்கு கொண்டு வந்து அதனூடாக ஊழல் செய்து இறுதியில் அவர்களை காட்டிக் கொடுப்பது ராஜபக்சர்களின் கொள்கையாகும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஞாயிற்றுக்கிழமை 10 நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். கபில சந்திரசேனவின் நிலைக்கு ராஜபக்சர்கள் தான் பொறுப்பு கூற வேண்டும். சிறந்த வர்த்தகரான கபில சந்திரசேனவை ராஜபக்சர்கள் ஸ்ரீலங்கா விமான சேவைகள் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியாக்கி தமது தேவையை நிறைவேற்றிக் கொண்டார்கள். ஏர்பஸ் கொள்வனவு தொடர்பில் வெளிநாட்டு நிறுவனத்தின் வெளிப்படுத்தலுக்கு அமைவாகவே முறைப்பாடு அளிக்கப்பட்டு விசாரணைகள் இதுவரை காலமும் முன்னெடுக்கப்பட்டன. இந்த கொள்வனவின் போது இடம்பெற்ற மோசடியின் ஒரு தொகை நிதியை அப்போதைய அரசு தலைவர் மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கியதாக கபில சந்திரசேன இளஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவுக்கு வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பில் மஹிந்த ராஜபக்சவை விசாரணைக்கு அழைத்துள்ள பின்னணியில் தான் கபில சந்திரசேன உயிரிழந்துள்ளார். ராஜபக்சர்கள் கடந்த காலங்களில் ஊழலுக்குரிய சாதகமான சூழலை நிர்வாக கட்டமைப்பில் உருவாக்கினார்கள். இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அழைத்தால் ராஜபக்சர்கள் செல்ல வேண்டும். அதனை விடுத்து பெரேராவுக்கு செல்வதை போன்று ஆட்களை திரட்டிக் கொண்டிருக்க கூடாது. சட்டம் அனைவருக்கும் பொதுவானது. ராஜபக்சர்கள் ஒன்றும் விதிவிலக்கு அல்ல என்றும் அவர் கூறினார். அனுராதபுரம் திரப்பனை பகுதியில் உள்ள பயிர்ச்செய்கை நிலமொன்றில் அமைக்கப்பட்டிருந்த கட்டுத்துப்பாக்கி வெடித்ததில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் கட்டுத்துப்பாக்கியை பொருத்திய சந்தேக நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். திரப்பனை காவல் பிரிவுக்கு உட்பட்ட உட்டிமடுவ பகுதியில் சனிக்கிழமை 9 இரவு இடம்பெற்ற இந்த விபத்து குறித்து திரப்பனை காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் 54 வயதுடைய உட்டிமடுவ பகுதியைச் சேர்ந்தவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். கட்டுத்துப்பாக்கியை பொருத்திய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் உயிரிழந்த நபரால் மிருகங்களை வேட்டையாடுவதற்காக பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியொன்றும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது.
உயிரிழந்தவரின் சடலம் தற்போது அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் திறப்பினை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மாலியில் நடைபெற்று வரும் பயங்கரவாத தாக்குதலில் கடந்த சில மணி நேரத்தில் மட்டும் 70க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் கடந்த புதன்கிழமை பயங்கரவாத கும்பலால் முன்னெடுக்கப்பட்ட தாக்குதலில் 24 பேர் வரை கொலை செய்யப்பட்டுள்ளனர். இதன் மூலம் மாலியில் பயங்கரவாதத்தால் கொல்லப்பட்ட நபர்களின் எண்ணிக்கை 70க்கும் மேலாக அதிகரித்துள்ளது. வெள்ளிக்கிழமை மற்றொரு தாக்குதலும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு அல் குவைதா மற்றும் அல் ஜமாத் நுஸ்ரத் அல் இஸ்லாம் அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டது. இந்த பயங்கரவாத அமைப்புகள் தங்களின் நிபந்தனைக்கு கட்டுப்படாத கிராமங்களை தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆயுதமேந்திய போராளிகள் மாலி தலைநகர் பமாகோவுக்கு அருகிலுள்ள மத்திய சிறையை தாக்கி பலத்த சேதத்தை ஏற்படுத்தியுள்ளனர். மேலும் குறிப்பிட்ட வேறு சில நகரங்களையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தப் போவதாக பயங்கரவாத அமைப்புகள் எச்சரித்துள்ளன. கடந்த வாரம் பயங்கரவாத அமைப்புகள் நடத்திய தாக்குதலில் அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சாடியோ கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வைரஸால் பாதிக்கப்பட்ட MV ஹாண்டியஸ் என்ற சுற்றுலா படகில் இருந்து வெளியேற்றப்பட்ட பிரித்தானியர்கள் பாதுகாப்பாக நாடு திரும்பியுள்ளனர். நெதர்லாந்தின் MV ஹாண்டியஸ் என்ற சுற்றுலா படகில் ஹண்டா வைரஸ் பரவியதை அடுத்து அந்த கப்பலானது ஸ்பெயின் நாட்டின் டெனரிஃபில் நங்கூரமிட்டுள்ளது. பல்வேறு கட்ட பரிசோதனைக்கு பிறகு கப்பலில் இருந்த வைரஸ் தொற்றால் பாதிக்கப்படாத சுற்றுலா பயணிகள் கடுமையான சுகாதார பரிசோதனைகளுக்கு பிறகு வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் MV ஹாண்டியஸ் என்ற சுற்றுலா கப்பலில் இருந்து கிட்டத்தட்ட 20 பிரித்தானியர்கள் பத்திரமாக தாயகம் திரும்பியுள்ளனர். கிடைத்துள்ள தகவலின்படி பிரித்தானிய சுற்றுலா பயணிகளை ஏற்றி வந்த இங்கிலாந்து விமானம் தற்போது பிரித்தானியாவில் தரையிறங்கியுள்ளது. பிரித்தானியா வந்தடைந்துள்ள 20 பேரில் யாருக்கும் ஹண்டா வைரஸ் தொற்று இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கப்பலில் இருந்த சுற்றுலா பயணிகள் மெர்சிசைடில் உள்ள அரோ பார்க் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 20 சுற்றுலா பயணிகளும் 72 மணி நேரம் தனிமைப்படுத்தப்பட்டு தொற்றும் கட்டுப்பாட்டு முறையின் கீழ் தீவிர கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படுவார்கள். வைரஸ் பாதிப்பு இல்லாத சூழ்நிலையில் அவர்களிடமிருந்து பாதுகாக்கப்பட்ட சூழலில் விரிவான சோதனை நடத்தப்படும். 72 மணி நேர தீவிர தனிமைப்படுத்தல் நடவடிக்கைக்கு பிறகு வீட்டுக்கு அவர்கள் அனுப்பப்பட்டாலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக மேலும் 45 நாட்களுக்கு அவர்களது வீட்டில் தனியாக வாழ வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹண்டா வைரஸ் என்பது பெரும்பாலும் எலி போன்ற ஊர்வன விலங்குகளிடமிருந்து பரவக்கூடியது. இது மனிதர்களுக்கு கடுமையான சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கு ஹண்டா வைரஸ் பரவுவது மிகவும் அரிது என்றாலும் அதன் தீவிரத்தன்மை காரணமாக 45 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டு நடவடிக்கை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இவை இதழ் TNTRின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள். மீண்டும் நமது செய்திகளை மாலை கேட்கலாம். நன்றி, வணக்கம்.